உடனே சிஸ்டம் சார் எமர்ஜென்சி. ஒரு டாக்டர் நைட் டியூட்டில என்னெல்லாம் பார்ப்பாங்கன்னு தெரியுமா? ஒரு டாக்டரா நான் நிறைய விஷயங்கள் வந்து பார்த்திருக்கேன். ஒரு சில நேரம் ரொம்ப அமைதியா காமா வந்து பார்த்தோன்னா இருக்கும். எந்த பேஷண்ட்ஸ்க்கும் எந்த கம்ப்ளைண்ட்ஸும் வந்து பார்த்தோன்னா இருக்காது. நம்மளும் வந்து பார்த்தோன்னா கொஞ்ச நேரம் தூங்கி ரெஸ்ட் எடுக்கலாம். ஆனா இன்னொரு சமயம் பாத்தீங்க அப்படின்னா அப்படியே ஆப்போசிட்டா நிறைய எமர்ஜென்சி கேசஸ் வந்து பார்த்தோன்னா வரும். ஹார்ட் அட்டாக்னு வந்து பார்த்தோன்னா வருவாங்க, ஸ்ட்ரோக்குன்னு வந்து பார்த்தோன்னா வருவாங்க. ஒன்னு இல்ல ரெண்டு இல்ல, நிறைய பேஷண்ட்ஸ் ஒரே டைம்ல வந்து பார்த்தோன்னா வருவாங்க. அவங்களை எப்படி ஹேண்டில் பண்றது அப்படிங்கிறதே நமக்கு வந்து பார்த்தோன்னா தெரியாது. ஸோ அந்த அளவுக்கு ஹெக்டிக்காவும் இருக்கும் இந்த நைட் டியூட்டி அப்படிங்கிறது. ஸோ அந்த மாதிரி டைம்ல நமக்கு வந்து சாப்பிட டைம் இருக்காது, தண்ணி குடிக்க டைம் இருக்காது, ஏன் பாத்ரூம் போக கூட டைம் வந்து பார்த்தோன்னா இருக்காது. டக்குன்னு பார்த்தா விடிஞ்சிடும். அப்பதான் நமக்கு தெரியும் நம்ம உடம்பு அவ்வளோ டயர்டா இருக்கும், சுத்தமா தூங்கிருக்கவே வந்து பார்த்தோன்னா மாட்டோம். அப்படி ஒரு நாள் நைட் டியூட்டி அப்ப என்ன நடந்தது அப்படின்னா, அதுக்கு முன்னாடி என்ன யாருன்னு தெரியாதவங்களுக்கு மைசெல்ஃப் முகமது ஹக்கீம், ஹவுஸ் சர்ஜனா இப்ப ராஜீவ் காந்தி கவர்மெண்ட் ஜெனரல் ஹாஸ்பிட்டல்ல வந்து பார்த்தோன்னா இருக்கேன். சோ கால்டு ஜிஹெச்னு சொல்லி சொல்லுவாங்க. சோஃபார் இது வரைக்கும் எங்களோட ஹாஸ்பிட்டல்ல நான் வந்து ஒரு 30+ நைட் டியூட்டிஸ் வரைக்கும் வந்து பார்த்திருக்கேன் இந்த 8 months ஆஃப் இன்டர்ன்ஷிப்ல. ஸோ அப்படி ஒரு நாள் வந்து பார்த்தோன்னா என்னோட டியூட்டி அப்ப என்ன நடந்துச்சு. யூஸ்வலா எங்க ஹாஸ்பிட்டல்ல நைட் டியூட்டி அப்படிங்கிறது ஆஃப்டர்நூனே வந்து பார்த்தோன்னா ஸ்டார்ட் ஆயிரும். ஆஃப்டர்நூன் 2 PM அப்படியே. ஸோ நாங்கள் ஆஃப்டர்நூன் 2 PM வந்து பார்த்தோன்னா வார்டுக்கு வந்து பார்த்தோன்னா போயிருவோம். ஸோ எங்களோட பேஷண்ட்ஸ் வந்து வேரியஸ் வார்ட்ஸ்ல வந்து பார்த்தோன்னா இருப்பாங்க. ஸோ ஃபர்ஸ்ட் திங் என்னோட வேலை அப்படின்னா, எல்லா வார்டுக்கும் போயிட்டு அங்க இருக்கக்கூடிய பேஷண்ட்ஸோட வைட்டல்ஸ் வந்து பார்த்தோன்னா செக் பண்றது. பேஷண்ட் வந்து ஸ்டேபிளா இருக்காங்களா இல்ல அன்ஸ்டேபிளா இருக்காங்களா அப்படின்னு சொல்லி பார்ப்போம். ஸோ அப்படி பார்த்து யார் யாரெல்லாம் அன்ஸ்டேபிளா இருக்காங்க, யார் யாருக்கெல்லாம் ப்ராப்ளம்ஸ் இருக்கு அப்படிங்கிறத ஃபைண்ட் அவுட் பண்ணி அவங்களுக்கு அடுத்து என்ன நம்ம கேர் கொடுக்கணும், யாரை வந்து எவ்வளவு நேரத்துக்கு ஒருக்கா மானிட்டர் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு சின்ன ஐடியாவை வந்து நாங்கள் வந்து ரெடி பண்ணிக்கிறோம். ஸோ அப்படி நான் போய் எங்களோட வார்டில் நான் வைட்டல்ஸ் செக் பண்றப்ப நான் கண்டுபிடிச்ச விஷயம் என்னன்னா, அந்த டைம்ல 4 பேஷண்ட்ஸ் எங்க வார்டில் வந்து ரொம்ப ரொம்ப அதிகமான பிளட் சுகர் லெவல்ஸோட வந்து பார்த்தோன்னா இருந்தாங்க. ஸோ அதுல 2 பேருக்கு 400க்கு மேல இருந்துச்சு அவங்களோட பிளட் சுகர் லெவல்ஸ், இன்னும் 2 பேருக்கு 500க்கு மேல வந்து பார்த்தோன்னா இருந்துச்சு. இதுக்கு பேர் தான் நம்ம என்னன்னு சொல்லுவோம்னா டயபெட்டிக் கீட்டோ அசிடோசிஸ், டிகேஏ. இப்போ அது டிகேஏ தான் அப்படிங்கறத கன்ஃபார்ம் பண்றதுக்காக நாங்க சில பிளட் இன்வெஸ்டிகேஷன்ஸும் யூரின் இன்வெஸ்டிகேஷன்ஸும் சென்ட் பண்ணோம். ஏபிஜி அப்புறம் யூரின் அசிட்டோன் சென்ட் பண்ணோம். ஸோ அதோட ரிசல்ட்ஸ் வந்து ஏபிஜில அசிடோசிஸ் இருக்கு அவங்களுக்கு அப்படின்னும், யூரின் அசிட்டோன் பாசிட்டிவ், அதாவது இவங்களுக்கு டிகேஏ அப்படிங்கிறது கன்ஃபார்ம் ஆயிடுச்சு. ஸோ அப்படி இந்த ரிசல்ட்ஸ் வரதுக்கு முன்னாடியே நாங்க வந்து இது டிகேவா தான் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு, இதோட எப்படின்னா நம்ம அந்த சுகர் லெவல்ஸ் குறைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இன்சுலின் இன்ஃபியூஷன் வந்து ஸ்டார்ட் பண்ணிட்டோம். வேற ஒன்றும் இல்லை, இன்சுலினை வந்து டைரக்டா நம்மளோட ரத்த நாளத்துல வந்து பார்த்தீங்கன்னா பொறுமையா கொடுத்து சுகரோட லெவல்ஸை படிப்படியா குறைக்கக்கூடிய ஒரு விஷயம் தான் இந்த டிகேவோட மேனேஜ்மெண்ட். ஸோ நெக்ஸ்ட் என்னோட வேலை என்ன, இந்த 4 பேஷண்ட்ஸ்க்கும் ஹவர்லி சிபிஜி மானிட்டர் வந்து பார்த்தீங்கன்னா பண்ணணும். 1 மணி நேரத்துக்கு ஒருக்க அவங்களோட பிளட் சுகர் லெவல்ஸ் எவ்வளவு இருக்கு, இது சடனாகவும் குறைஞ்சிடக்கூடாது, குறையாமையும் இருந்துடக்கூடாது. ஸோ படிப்படியா குறைஞ்சிக்கிட்டே இருக்கா, அது குறைய நம்மளோட அந்த இன்சுலின் இன்ஃபியூஷனும் நம்ம படிப்படியா குறைச்சிக்கிட்டே வந்து பார்த்தீங்கன்னா வருது. ஸோ ஒரு பக்கம் இந்த பேஷண்ட்ஸ்க்கு வந்து நான் சிபிஜி மானிட்டர் பண்ணிக்கிட்டு இருக்கேன், எங்களோட குளுக்கோஸ் லெவல்ஸ்லாம் படிப்படியா குறைஞ்சிக்கிட்டு இருக்குது. ஸோ அந்த டைம்ல எனக்கு இன்னொரு வார்டுல இருந்து கால் வருது, அங்க ஒரு பேஷண்ட் பிளட் வாமிட் எடுக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இப்போ நான் அங்கே வேகமாக போய் பார்க்குறேன், அந்த பேஷண்ட்ஸோட வைட்டல்ஸ் வந்து ரொம்ப அன்ஸ்டேபிளா இருக்கு. பிபி வந்து என்னால் ரெக்கார்டே வந்து பார்த்தோன்னா பண்ண முடியல. அதிக அமௌண்ட் ஆஃப் வந்து பிளட் வந்து அவர் வந்து வாமிட்ல வந்து எடுத்திருக்காரு. ஸோ உடனே என்ன பண்ணணும், ஃபர்ஸ்ட் வந்து அவரோட பிபியை வந்து நம்ம பிக்கப் பண்ணணும். ஸோ அவரோட ப்ரெஷரை வந்து நம்ம பிக்கப் பண்ணணும். ஸோ அதுக்கு நாங்கள் சில ட்ரக்ஸ் வச்சிருக்கோம், அதுக்கு பேர் நம்ம அயனோட்ரோப்ஸ் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். ஸோ அதை வந்து அவருக்கு வந்து நான் ஸ்டார்ட் பண்ணேன். அதுக்கப்புறம் அவரோட ப்ளீடிங் வந்து ஸ்டாப் பண்ணணும். ஸோ அவர் வந்து ஒரு டிசிஎல்டி பேஷண்ட், அதாவது ஒரு குரோனிக் லிவர் ஃபெயிலியர் வந்து பார்த்தீங்கன்னா பேஷண்ட். ஸோ லிவர் ஃபெயிலியர் பேஷண்ட்ஸ்க்கு வந்து பார்த்தீங்கன்னா பிளட் வாமிட்டிங் அப்படிங்கிறது வந்து அவங்களோட ரத்த நாளம் வெடிக்கிறதுனால வந்து பார்த்தீங்கன்னா வரும். ஸோ அதை அரெஸ்ட் பண்ணணும் உடனே, இல்லைன்னா அவர் அரெஸ்ட் ஆயிடுவாரு. ஸோ அதுக்காக நாங்கள் சில ட்ரக்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டார்ட் பண்ணோம். ஸோ அது வந்து பேண்டப்ரோசோல், அதுக்கப்புறம் ஆக்ட்ரோடைடு இன்ஃபியூஷன், இதெல்லாம் ஸ்டார்ட் பண்ணியாச்சு. ஸோ ஸ்டார்ட் பண்ணி அவரோட பிபி வந்து பார்த்தா இருக்கும் கொஞ்சம் இப்பதான் வந்து ரெக்கார்ட் ஆக ஸ்டார்ட் ஆகுது. பட் ஸ்டில் அவரோட பிளட் வாமிட் அப்படிங்கிறது கண்டினியூஸா வந்து பார்த்தீங்கன்னா அவரோட அந்த ரைல்ஸ் மூக்கு வழியில ஒரு டியூப் போடுவாங்க, அதுல வந்துகிட்டே வந்து பார்த்தீங்கன்னா இருக்கு. ஸோ அதனால அவருக்கு உடனடியாக நம்ம பிளட் டிரான்ஸ்ஃபியூஸ் பண்ண வேண்டிய ஒரு கட்டாயம் வந்து பார்த்தீங்கன்னா வந்துருச்சு. ஸோ உடனே அவரோட பிளட்டை நான் எடுத்துக்கிட்டு பிளட் பேங்க் வந்து பார்த்தீங்கன்னா போறேன். ஸோ இப்போ நான் பிளட் பேங்க் போயிட்டேன். உடனே நம்மளால பிளட் வந்து வாங்கிட முடியாது. ஃபர்ஸ்ட் இவரோட பிளட் குரூப் என்னன்னு சொல்லி பார்க்கணும். அதுக்கு இருக்க சேம் பிளட் குரூப்ல நம்ம பிளட் வந்து பார்த்தீங்கன்னா வாங்கி போடணும். ஸோ அதே சேம் பிளட் குரூப் பிளட்டாவே இருந்தாலுமே கூட இன்னும் சில விஷயங்களை வந்து நம்ம டெஸ்ட் பண்ணி வந்து பார்த்தீங்கன்னா பார்க்கணும். அதாவது கம்பேட்டபிள் டெஸ்டிங் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. அப்படி கம்பேட்டபிள் பிளட் வந்து டிரான்ஸ்ஃபியூஸ் பண்ணா மட்டும்தான் எந்த பிரச்சனையும் வராது. அப்படி டெஸ்ட் பண்ணாம பண்ணோம் அப்படின்னா ஒரு சாதாரண அலர்ஜியா வந்து பார்த்தோம்னா ஸ்டார்ட் ஆகும். பட் அதுவே வந்து பார்த்தோம்னா பல ஆர்கன்ஸ் எல்லாத்தையும் வந்து பார்த்தோம்னா டேமேஜ் பண்ணி அந்த பேஷண்ட் வந்து ஒரு 5 நிமிஷத்துல உயிரிழக்கக்கூடிய நிலைமை வரைக்கும் வந்து பார்த்தோம்னா போயிருவாங்க, அந்த பிளட் டிரான்ஸ்ஃபியூஷன் கம்பேட்டபிளா இல்லை அப்படின்னா.
ஸோ அதனால இந்த டெஸ்டிங்லாம் பண்ணி ஒரு பிளட்டை நம்ம கையில வாங்குறதுக்கு மினிமம் 45 மினிட்ஸ் வந்து பார்த்தோன்னா ஆகும். ஸோ 1 ஹவருக்கு மேல கூட வந்து பார்த்தோன்னா ஆகலாம். ஸோ பிளட் பேங்க்ல நான் சீக்கிரம் எனக்கு கொஞ்சம் பண்ணி கொடுங்க, கம்பேட்டபிள் டெஸ்டிங் பண்ணி கொடுங்கன்னு சொல்லி கொடுத்துட்டு அந்த பிளட் சாம்பிள்ஸை நான் போயிட்டு அந்த பேஷண்ட் இப்போ எப்படி இருக்காரு, இன்னும் இம்ப்ரூவ் ஆகுறாரா இல்லையா அப்படிங்கிற அவரோட பிபியை மானிட்டர் பண்ணிட்டு, நான் முன்ன சொன்ன அந்த பழைய 4 டிகேஏ பேஷண்ட்ஸ்லாம் போயிட்டு திரும்ப சிபிஜி மானிட்டர் பண்ணி அவங்களுக்கு சுகர் லெவல்ஸ் குறையுதா, ஒரு சில பேருக்கு குறையல, அவங்களுக்கு இன்னும் கொஞ்சம் ரேட்டை வந்து பார்த்தோன்னா இன்க்ரீஸ் பண்ணிட்டு, ஸோ மற்ற பேஷண்ட்ஸை வந்து நான் வந்து பார்த்துக்கிட்டு இருந்தேன். ஸோ திரும்ப இப்போ 1 ஹவர் கழிச்சு நான் திரும்ப பிளட் பேங்க் வந்து பார்த்தீங்கன்னா போறேன். பிளட் ரெடியா இருந்துச்சு. ஸோ அதை வாங்கிட்டு வந்து அந்த பேஷண்ட்டுக்கு நான் அந்த பிளட்டை வந்து டிரான்ஸ்ஃபியூஸ் பண்ண ஸ்டார்ட் பண்றேன். ஸோ பிளட் டிரான்ஸ்ஃபியூஷன் பண்றப்ப ரொம்பவே கேர்ஃபுல்லா இருக்கணும். என்னதான் கம்பேட்டபிள் டெஸ்டிங் பண்ணியிருந்தாலும் என்ன பண்ணியிருந்தாலும் அந்த பேஷண்ட்டுக்கு அந்த பிளட் ஒத்துக்காம போறதுக்கான சான்சஸ் வந்து ரொம்பவே அதிகமா இருக்கு. ஸோ நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி டிரான்ஸ்ஃபியூஷன் ரியாக்ஷன் அலர்ஜி அப்படிங்கிறது எப்போ வேணாலும் வந்து பார்த்தீங்கன்னா வரலாம். ஸோ பிளட்டை நான் ஸ்டார்ட் பண்ணோன்னே அந்த பேஷண்ட் பக்கத்திலே இருந்து அவருக்கு ஏதாவது வருதா, அவருக்கு ஏதாவது மூச்சு திணறல் மாதிரி ஏதாவது வந்து பார்த்தீங்கன்னா வருதா, அவரோட பிபி வந்து பார்த்தீங்கன்னா ரெக்கார்ட் ஆகாம போகுதா, அவருக்கு வேற ஏதாவது அலர்ஜி மாதிரி சிம்டம்ஸ் ஏதாவது வருதான்னு சொல்லி பக்கத்திலே இருந்து பார்த்துட்டே வந்து பார்த்தீங்கன்னா இருந்தேன் ஒரு 1/2 hour. ஸோ அதுக்கப்புறம் அவருக்கு எந்த ப்ராப்ளமும் இல்லை அப்படிங்கிறப்ப சரி ஓகேன்னு சொல்லிட்டு அவருக்கு அந்த பிளட்டை நான் போட்டு முடிச்சுட்டு நான் அடுத்த அதர் பேஷண்ட்ஸ் வந்து பார்க்க வந்து போயிட்டேன். ஸோ இதெல்லாம் பண்ணி முடிக்கவே எனக்கு நைட்டு 12 o'clock வந்து பார்த்தீங்கன்னா ஆயிடுச்சு. திரும்ப போயிட்டு அந்த சிபிஜி மானிட்டரிங் அந்த பேஷண்ட்ஸ் கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா நான் போறேன். ஸோ அவங்கள்ட்ட ஆல்ரெடி நான் சொல்லியிருந்தேன் எதுவும் சாப்பிடக்கூடாது, உங்களோட சுகர் வேல்யூஸ்லாம் ரொம்ப அதிகமாக இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அப்போ நான் போய் பார்க்குறப்ப வந்து ஒரு 2 பேஷண்ட்ஸ்க்கு வந்து சிபிஜி அவங்களோட பிளட் குளுக்கோஸ் லெவல் வந்து less than 250 கீழே வந்து வந்துருச்சு. ஸோ அப்போ அவங்கள்ட்ட வந்து நான் ஏற்கனவே சொல்லி வச்சிருந்தேன் ஏதாவது வாங்கி வைங்க, இட்லி இடியாப்பம் அந்த மாதிரி ஏதாவது 1-2 வாங்கி வைங்கன்னு சொல்லியிருந்தேன். அவங்க வாங்கி வச்சிருந்தாங்க. அதுக்கப்புறம் அவங்களுக்கு இன்ஃபியூஷனை ஸ்டாப் பண்ணிட்டு, அதாவது டேரக்டா ரத்த நாளத்துல கொடுக்கக்கூடிய அந்த இன்சுலினை ஸ்டாப் பண்ணிட்டு தோல்ல வந்து அவங்களுக்கு ஒரு இன்சுலின் ஊசியை வந்து நான் போட்டுட்டு அவங்க ஒரு 20 மினிட்ஸ் கழிச்சு சாப்பிடுங்க அப்படின்னு சொல்லிட்டேன். பட் இன்னும் 2 பேஷண்ட்ஸ்க்கு வந்து பார்த்தோம்னா அந்த சுகர் லெவல்ஸ் அப்படிங்கிறது இன்னுமே குறையாமே வந்து பார்த்தீங்கன்னா இருந்துச்சு. இன்னுமே அவங்க அந்த டிகேஏ அப்படிங்கிற அந்த ஒரு ஸ்டேஜ்ல இருந்தாங்க. ஸோ அவங்களுக்காக நாங்கள் உட்காந்து ஒரு 2 o'clock 2:30 வரைக்கும் நான் வெயிட் பண்ணிக்கிட்டே இருந்தேன். ஸோ ஒவ்வொருத்தராக வந்து பார்த்தோன்னா அவங்களோட சுகர் லெவல்ஸ் வந்து குறைஞ்சிச்சு. ஸோ குறைஞ்சதுக்கப்புறம் அவங்களுக்கும் அதே மாதிரி நான் தோலில் வந்து இன்சுலின் வந்து போட்டுட்டு அவங்களையும் சாப்பிடுங்கன்னு சொல்லிட்டு நான் வந்து ஒரு 3 o'clock வார்டில் இருந்து சரி ஓகே நம்ம போயிட்டு ஒரு 2 hours ரெஸ்ட் எடுத்து, ஏன்னா திரும்பி நான் 5 மணிக்கு வரணும் திரும்ப வார்டுக்கு. ஸோ கொஞ்சம் நேரம் ரெஸ்ட் எடுத்துட்டு வரலாம், தூங்கிட்டு வரலாம்னு சொல்லிட்டு நான் கிளம்புறேன். ஸோ கிளம்பி நான் அப்போதான் போய் என்னோட ரூம்ல படுக்கிறேன். பார்த்தீங்கன்னா நெஞ்சு வலிக்குதுன்னு சொல்லி சொல்லிட்டாரு. நான் யார் சிஸ்டர், அவர் பேர் என்ன அப்படின்னு சொல்லி கேட்கிறேன். ஸோ அவர் வேற யாரும் கிடையாது, நான் 2 மணி 3 மணி வரைக்கும் உட்காந்து ஒரு பேஷண்ட்டுக்கு சுகர் லெவல்ஸ்லாம் குறைச்சிட்டு வந்தேன்னு சொன்னேன்ல, அதே பேஷண்ட் தான். ஸோ அவர் தான் இப்போ நெஞ்சு வலி அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாரு. ஸோ இப்போ நான் டக்குன்னு எந்திரிச்சு பதறிக்கிட்டே வார்டுக்கு வேகமா வந்து பார்த்தீங்கன்னா போறேன். என்ன இருக்கும், அவருக்கு என்னவா இருக்கும், ஒருவேளை எம்ஐயா இருக்குமோ, அவர் ஆல்ரெடி ஒரு நோன் ஆஸ்துமா பேஷண்ட் வேற. ஸோ அதனால கூட அவருக்கு ஏதாவது ஆஸ்துமானால ஒரு பிரெத்லெஸ்னஸ், ஒரு செஸ்ட் பெயின் இருக்குமா அப்படின்னு சொல்லி நான் நிறைய இதுவா இருக்குமா அதுவா இருக்குமா திங்க் பண்ணிக்கிட்டே வந்து பார்த்தீங்கன்னா வார்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா போறேன். போனேன்னா அவர் ரொம்ப வந்து பிரெத்லெஸ்னஸா இருக்காரு, மூச்சு வாங்குறதுக்கு ரொம்ப கஷ்டப்படுறாரு, மூச்சு விடுறதுக்கு ரொம்ப கஷ்டப்படுறாரு. ஸோ உடனே அவருக்கு வந்து ஆக்சிஜன் வைக்க சொன்னேன் சிஸ்டர் நான். தென் அதுக்கப்புறம் அவருக்கு வந்து ஒரு இசிஜி எடுத்து பார்த்தோம், ஏன்னா செஸ்ட் பெயின் சொல்றாரு அப்படிங்கிறக்காக. ஸோ இசிஜி பார்த்தப்ப அவருக்கு வந்து எந்த ஹார்ட் அட்டாக் மாதிரியான எந்த ஃபீச்சர்ஸும் கிடையாது, எஸ்டி எலிவேஷன் கிடையாது. ஃபர்ஸ்ட் நான் பிபி பார்த்தேன் ஆக்சுவலி. ஸோ பிபி பார்த்தப்போ 170/100 அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஹை பிபியா வந்து பார்த்தீங்கன்னா இருந்துச்சு. அப்புறம் அவரை நான் வந்து என்னோட ஸ்டெத்தஸ்கோப் வச்சு ஆஸ்கல்டேட்டும் வந்து பார்த்தீங்கன்னா பண்ணி பார்த்தேன். ஸோ அப்படி பார்த்தப்ப அவருக்கு நிறைய கோர்ஸ் கிரெபிடேஷன்ஸ் வந்து நிறைய இருந்துச்சு. அதாவது அவர் நுரையீரல்ல தண்ணி தேங்கி இருக்கிறதுக்கான அந்த சவுண்ட்ஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா என்னோட ஸ்டெத்தஸ்கோப்ல எனக்கு வந்து கேட்டுச்சு. ஸோ அப்போ எனக்கு அவரோட கேஷிட்டி நான் எடுத்து பார்த்தப்ப என்ன தெரிஞ்சுன்னா அவரோட ஹார்ட் ஃபெயிலியர் பேஷண்ட் வேற. ஸோ இது எல்லாத்தையும் வச்சு நான் ஒரு கன்க்ளூஷனுக்கு வந்தேன், இது வந்து ஒரு எமர்ஜென்சி அக்யூட் பல்மோனரி எடிமா அப்படின்ட்டு. ஸோ இப்போ இந்த அக்யூட் பல்மோனரி எடிமாவை நம்ம உடனே ட்ரீட்மெண்ட் பண்ணி ஆகணும், அப்படி இல்லைன்னா இது உயிருக்கே ஆபத்தான ஒரு எமர்ஜென்சி கண்டிஷன். ஸோ இப்போ இவருக்கு என்ன ட்ரீட்மெண்ட், எதனால இவருக்கு இப்போ பிரச்சனை அப்படின்னா இவரோட ஹார்ட் ஃபெயிலியர்னால இவரோட பிளட் வந்து பாடிக்கு போகாம எல்லா பிளட்டுமே வந்து பார்த்தீங்கன்னா நுரையீரல்ல தேங்கினால அதுல இருக்கக்கூடிய அந்த நீர் அப்படிங்கிறது பிளட்ல இருந்து இவரோட நுரையீரலுக்கு வந்து பார்த்தீங்கன்னா வந்துருச்சு. ஸோ அதனால அவரோட மூச்சு விட முடியல. அண்ட் இவரோட சேச்சுரேஷனும் பார்க்குறப்ப இவரோட ஆக்சிஜன் லெவல் நம்ம பார்ப்போம்ல, அதுவும் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்பவே கம்மியாக வந்து பார்த்தீங்கன்னா இருந்துச்சு. ஸோ இப்போ நம்ம உடனே வந்து அந்த நுரையீரல்ல இருக்கக்கூடிய நீரை வந்து பார்த்தீங்கன்னா வெளியேற்றணும். அதுக்கு இருக்கக்கூடிய ஒரு ஒண்டர்ஃபுல்லான ஒரு மெடிசன் தான் வந்து பார்த்தீங்கன்னா என்ன அப்படின்னா ஃபியூரோசமைட் அப்படின்னு நாங்கள் சொல்ற லாசிக்ஸ் இன்ஜெக்ஷன். ஸோ இப்போ இந்த மருந்து என்ன செய்யும் அப்படின்னா, இந்த மருந்து வந்து நமக்கு அதிகமாக வந்து பார்த்தீங்கன்னா யூரின் போக வந்து பார்த்தீங்கன்னா வைக்கும். இதனால நமக்கு பிளட்ல இருக்கக்கூடிய பிளட் வால்யூம், அந்த வாட்டர் நீர் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா வெளியில வந்து பார்த்தீங்கன்னா போயிடும். அதனால ஆட்டோமேட்டிக்கா நம்ம லங்ஸ்ல இருக்கக்கூடிய தேங்கி இருக்கக்கூடிய அந்த நீர் அப்படிங்கிறது நம்ம பிளட்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா வந்துடும். அதனால நமக்கு வந்து மூச்சு விடுறது அந்த சிரமம் வந்து பார்த்தீங்கன்னா குறைஞ்சு நார்மலான நிலைமைக்கு வந்து நம்ம வந்துருவோம். ஸோ இந்த மருந்து தான் உடனே வந்து பார்த்தீங்கன்னா நான் அவருக்கு வந்து கொடுக்க சொன்னேன் சிஸ்டர். ஸோ நாங்கள் 40 mg வந்து பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா கொடுத்துட்டு நான் உட்காந்து அந்த பேஷண்ட்டுக்கு எவ்ரி 1/2 hour ஒன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா பிபி பார்த்துக்கிட்டே வந்து பார்த்தீங்கன்னா இருந்தேன். அவர்கிட்ட கம்ப்ளைண்ட்ஸ் கேட்டுக்கிட்டே இருந்தேன், உங்களுக்கு இப்போ எப்படி இருக்கு, இம்ப்ரூவ்மெண்ட் ஆகுதா, ஆக்சிஜன் வந்து பார்த்தீங்கன்னா சேச்சுரேஷன் பார்த்துக்கிட்டே வந்து பார்த்தீங்கன்னா இருந்தேன். ஸோ கொஞ்சம் கொஞ்சமா அவர் இம்ப்ரூவ் ஆகிக்கிட்டே இருந்தாரு. அவர் பிபி வந்து இப்போ வந்து 150 90 அப்படின்னு சொல்லி குறைஞ்சிச்சு. அதுக்கப்புறம் அவருக்கு நான் ஆஸ்கல்டேட்டும் பண்ணி பார்த்துக்கிட்டே இருந்தேன் எவ்ரி 1/2 hour ஒன்ஸ். ஸோ அப்போ அவரோட அந்த நுரையீரல்ல தேங்கி இருக்கக்கூடிய அந்த நீரும் குறைஞ்சிக்கிட்டே இருந்துச்சு. அந்த சவுண்ட்ஸ்லாம் எனக்கு குறைஞ்சு நார்மல் பிளட் சவுண்ட்ஸ்
பார்த்தீங்கன்னா எனக்கு கேட்க ஆரம்பிச்சிச்சு. ஸோ ஒரு 2 hours அவர் கூடயே நான் இருந்தேன். 5 o'clock வந்து பார்த்தீங்கன்னா ஆகிருச்சு. அப்போ அவர்கிட்ட நான் கேட்டப்போ அவர் ரொம்ப பெட்டராக வந்து பார்த்தீங்கன்னா ஃபீல் பண்ணாரு. எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா அவருக்கு நார்மலாக வந்து பார்த்தீங்கன்னா ஆயிடுச்சு. ஸோ அதை முடிச்சுட்டு அதுக்கப்புறம் நான் போயிட்டு கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுத்துட்டு அந்த என்னோட டியூட்டியை நான் வந்து கண்டினியூ பண்ண ஆரம்பிச்சிட்டேன். அடுத்த நாள் மதியானம் 2 மணிக்கு தான் என்னோட டியூட்டி அவர் வந்து பார்த்தீங்கன்னா முடிச்சு ஒரு 24 hour கண்டினியூஸ் சைக்கிள். ஸோ இந்த 24 hours டியூட்டிக்கு முன்னாடியுமே நான் ஒரு 6 hours மார்னிங்லேருந்து ஆஃப்டர்நூன் வரைக்கும் டியூட்டி பார்த்துட்டு தான் வந்திருந்தேன். ஸோ டோட்டலாக ஒரு 30 hours கண்டினியூஸ் டியூட்டி வந்து பார்த்தீங்கன்னா அன்னைக்கு ஆஃப்டர்நூன் வந்து பார்த்தீங்கன்னா முடிஞ்சு. ஸோ என்னதான் இவ்வளோ கண்டினியூஸாக 30 hours கண்டினியூஸ் டியூட்டி பார்த்துருந்தாலும் என்னோட லிமிட்ஸை தாண்டி நான் வந்து ஃபிசிக்கலாக ரொம்ப டயர்டாக இருந்தாலுமே கூட ஸோ அன்னைக்கு நைட்டு தனியாக ஒரு எமர்ஜென்சி அப்படிங்கிறப்ப அந்த பேஷண்ட்டுக்காக நம்ம வந்து நம்மளோட ஸ்லீப்லாம் சாக்ரிஃபைஸ் பண்ணிட்டு வந்திருந்தாலும் கூட அவரை சேவ் பண்ணி அவர் வந்து அவர் எமர்ஜென்சி கண்டிஷன்ல இருந்து அவரை வெளியில கொண்டு வந்து அவரை ஸ்டேபிள் ஆக்கினப்ப கிடைச்ச அந்த ஒரு ஹாப்பினஸ் அப்படிங்கிறதுக்கு வந்து ஈடு இணையே கிடையாது. இதுக்காக தான் நான் இத்தனை வருஷம் வந்து வெயிட் பண்ணிக்கிட்டு இருந்தேன். இதான் என்னோட ட்ரீம். இதுக்காக தான் நிறைய சாக்ரிஃபைஸ் நான் பண்ணியிருக்கேன். என்னோட பெயின் இது எல்லாத்துக்குமே வந்து ஒரு ரிசல்ட்ஸ் கிடைச்ச மாதிரி எனக்கு வந்து இருந்துச்சு. ஒரு டாக்டரா நான் ரொம்பவே வந்து பார்த்தீங்கன்னா ப்ரௌடா வந்து பார்த்தீங்கன்னா ஃபீல் பண்ணேன். நான் சிந்தின அந்த வேர்வைகள்லாம் எதுவும் வேஸ்ட் ஆகல, அதுக்கான பலன் கிடைச்சிருச்சு. இந்த ஸ்லீப்லாம் என்னடா கிடக்கு அப்படிங்கிற மாதிரி தான் எனக்கு வந்து ஃபீல் ஆச்சு. ரொம்பவே ப்ரௌடா. ஸோ இது மாதிரி நிறைய நைட் டியூட்டிஸ் நான் பார்த்துருக்கேன். நிறைய விஷயங்கள் வந்து பார்த்தீங்கன்னா இருக்கு. இது எல்லாத்தையும் நைட் டியூட்டி டைரிஸா வந்து பார்த்தீங்கன்னா உங்ககிட்ட நான் ஷேர் பண்ணலாம்னு சொல்லி நினைக்கிறேன். இது Day 1 தான். ஸோ இந்த இது எப்படி இருந்துச்சு அப்படிங்கிறத உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சா அப்படிங்கிறத மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. ஸோ பார்ட் 2 வேணும் அப்படின்னா அதையும் மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. நீங்க கொடுக்கக்கூடிய அந்த கமெண்ட் தான் வந்து பார்த்தீங்கன்னா என்ன மோட்டிவேட் பண்ணும், இன்னும் நிறைய விஷயங்களை உங்க கூட ஷேர் பண்ணிக்க சொல்லி என்ன ரொம்பவே மோட்டிவேட் வந்து பார்த்தீங்கன்னா பண்ணும். அண்ட் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. ஸோ இந்த வீடியோ பார்த்துக்கிட்டு இருக்கக்கூடிய நீங்களோ இல்லை உங்க ஃப்ரெண்ட்ஸோ நீட் எக்ஸாம் வந்து ப்ரிப்பேர் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னா நாங்க 2018 பேட்ச் MMC ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் சேர்ந்து ஒரு டீச் பண்ணிருக்கக்கூடிய ஒரு கோர்ஸ் தான் வந்து பார்த்தீங்கன்னா அச்சீவ் நீட் ஆப்ல வந்து பார்த்தீங்கன்னா அவைலபிளா இருக்கு. ஸோ இதுல வந்து பார்த்தீங்கன்னா நானே பர்சனலா ஆர்கானிக் கெமிஸ்ட்ரி வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டீச் பண்ணியிருக்கேன். என்னோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் வந்து பிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி சொல்லிட்டு எல்லாமே டீச் பண்ணியிருக்காங்க. ஸோ இதில் நாங்கள் நிறைய ஃப்ரீ ரிசோர்ஸஸ் வந்து பார்த்தீங்கன்னா வச்சிருக்கோம். அண்ட் நிறைய வந்து பார்த்தீங்கன்னா இருக்கும் சப்ஜெக்ட் வைஸ் டெஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா அவைலபிளாக வந்து பார்த்தீங்கன்னா இருக்கு. ஸோ இதெல்லாம் நீங்க பார்க்கணும் அப்படின்னா நம்ம அச்சீவ் நீட் ஆப்போட லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கேன். ஸோ டவுன்லோட் பண்ணி வந்து பார்த்தீங்கன்னா பாருங்க. நம்மளோட ஸ்டூடெண்ட்ஸோட டெஸ்டிமோனியல்ஸையும் நான் இங்க வந்து கொடுக்குறேன். ஸோ அதையும் வந்து பார்த்தீங்கன்னா படிச்சு பாருங்க. உங்களோட நீட் சக்சஸ் ஸ்டோரியில நானும் ஒரு பார்ட்டா இருப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு நான் நம்புறேன். ஸோ நீங்களும் நம்பி அச்சீவ் பண்ணுவீங்க அப்படின்னு சொல்லிட்டு உறுதியா நம்புறேன். என்ன வெயிட் பண்ணிட்டு இருக்கீங்க? உடனே அச்சீவ் நீட் ஆப் டவுன்லோட் பண்ணுங்க. அங்க இருக்க எல்லா ரிசோர்ஸஸுமே எல்லாருக்குமே அஃபோர்டபுளா கிடைக்கிறது தான் நாங்கள் எங்களோட நோக்கம். ஸோ அது மாதிரி தான் நாங்கள் வந்து அதை வச்சிருக்கோம். ஸோ உடனே செக் அவுட் பண்ணி பாருங்க.